ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான 6 டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்திருக்கேன். சிசரை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த சிசரை வச்சு இந்த டப்பாவில் வந்து நான் ஹோல்ஸ் போடுற மாதிரி நீங்களும் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த டப்பாவுடைய அடிப்பகுதி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டப்பாவுடைய பாதி ஹைட் வரைக்கும் நீங்கள் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சுற்றி வந்து ஹோல்ஸ் போட்டு எடுக்கணும். சிசரை நல்லா ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக ஹோல்ஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டு முடிக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்களும் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த டப்பாவுடைய மேல் பகுதியில் நம்ம 2 ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கணும். பாருங்கள், நான் வந்து சுற்றி ஹோல்ஸ் போட்டு விட்டுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் வந்து எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் பாட்டிலுடைய கேப் வந்து எடுத்துக்கோங்க. அந்த கேப்பில் வந்து இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பை நம்ம ஒட்டி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு அப்படியே வச்சுக்கோங்க இந்த சைடில். இப்போ நம்ம அந்த டப்பாவில் வந்து மேல் பகுதியில் 2 ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த ஹோல்ஸ் வழியாக இந்த மாதிரி கனமான ஒரு த்ரெட் எடுத்து அந்த ஹோல்ஸில் இன்செர்ட் பண்ணி நாட் போட்டு விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஹேங் பண்ணுற மாதிரி நம்ம நாட் போட்டு எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா நூலை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த கேப்பை வந்து சிங்க் பக்கத்தில் இந்த மாதிரி டைல்ஸில் வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. டைல்ஸில் தான் வந்து டபுள் சைட் டேப் நல்லா ஓட்டும். ஸோ அதனால் டைல்ஸில் வந்து ஒட்டி விட்டுக்கிட்டு நம்ம அந்த டப்பாவை வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சு குப்பைகளெல்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வெங்காயம் உரிக்கும்பொழுது, முட்டைத்தோல் உரிக்கும்பொழுது, உருளைக்கிழங்கு உரிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டு தான் உரிப்போம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஃபில்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த தண்ணி எடுத்து அப்படியே நம்ம இதில் ஊற்றி விட்டுடலாம். ஊற்றிட்டோம் அப்படின்னா அழகாக ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறமா அந்த குப்பையை வந்து நம்ம அழகாக கொட்டிட்டு மறுபடியும் இந்த ஃபில்டரை இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட். டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாங்க. 1 லிட்டர் ஜூஸ் பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த ஜூஸ் பாட்டிலை நான் மார்க் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கத்தியை நல்லா ஹீட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அழகான பிளாஸ்டிக் ஸ்பூன் வந்து கிடைக்கும். பாருங்கள், அழகான ஸ்பூன் கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம சர்க்கரை, உப்பு இந்த மாதிரி பொருட்களில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. பிளாஸ்டிக் கவர்ஸை எப்படி வந்து ரீசைக்ளிங் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி அரிசி, பருப்பு வாங்கின கவர்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த கவர்ஸ்லாம் மேலே வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓப்பன் இருக்க மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கவர்ஸை வந்து நான் பின் பண்ணுற மாதிரி பின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணி பின் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஒரு அழகான ட்ரே மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வெஜிடபிள்ஸ் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் கவர்ஸ் இந்த மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க. சூப்பரான கிஃப்ட் பாக்ஸ் செய்ய போகிறோம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் வந்து 2 பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஒரே பாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த பாட்டிலை வந்து நான் கட் பண்ணுற மாதிரி ஒரே அளவில் சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2 பீஸ் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ ஒரே பாட்டிலில் நீங்கள் 2 பீஸ் கட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே, இல்லை 2 பாட்டில் சின்ன சின்ன பாட்டில் எடுத்தாலும் ஓகே. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு பீஸையும் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் மடித்து விட்டுக்கணும். பாருங்கள், நான் மடிக்கிற மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி மடித்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பீஸையும் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி ஜாயின் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 பீஸையுமே ஸ்கொயர் ஷேப்பில் மடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று இதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதுக்குள்ளே வச்சு அழகாக கிஃப்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் இந்த பாக்ஸுக்கு மேலே கிஃப்ட் ரேப்பர் இருந்தால் ஒட்டி அழகாக கிஃப்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கலர் டேப் தான் ஒட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி கலர் டேப் இருந்தால் அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு அழகான கிஃப்ட் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே நான் வந்து சாக்லேட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. இது வந்து துணிலாம் வாங்கினா கொடுப்பாங்க இல்லைங்களா, ட்ரெஸ் எடுக்கும்போது கொடுக்கக்கூடிய அந்த பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த அட்டைப்பெட்டியை தூக்கி போடாமல் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த பாக்ஸில் வந்து கீழே இருக்கக்கூடிய பாக்ஸை எதுவும் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. மேலே வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த பாக்ஸில் இந்த மாதிரி நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்னதாக சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி அந்த போர்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். தனலக்ஷ்மி, சாந்தி, தேவி, அன்னபூரணி, ஜாய் ஜஸ்ரீ, மோகனா, சோபனா, செந்தில்குமார், தேவகிருஷ்ணன், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த பாக்ஸை வந்து கீழே இருக்கக்கூடிய பாக்ஸ் கூட சேர்த்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான கிளாத்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் நீங்கள் வந்து உங்களுடைய இன்னர்ஸு, குழந்தைங்களுடைய பேண்ட்ஸு, டிஷர்ட்ஸு, அதுக்கப்புறம் ஷாக்ஸு, லஞ்ச் டவல், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எதுக்காக தேவைப்படுதோ அந்த ஐட்டமை நீங்கள் இதுக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து எல்லா ஐட்டமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபோல்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ரோல் பண்ண மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆர்கனைசரில் ஆர்கனைஸ் பண்ண ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வைக்கும்பொழுது கிளாத் வந்து உங்களுக்கு கலையவே கலையாதுங்க. நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி காட்டன் பாக்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாங்க.
ஜூஸ் பாட்டில் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதனுடைய ஸ்டிக்கர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கத்தியை நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு இந்த பாட்டிலுடைய மேல் பகுதியில் 3 ஹோல்ஸ் வந்து நான் போட்டு விட்டுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி 3 ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுக்கிட்டேன். நான் வந்து மூங்கில் ஸ்டிக் எடுத்துருக்கேன் பாருங்கள். இது வந்து மூங்கில் ஸ்டிக்கு. அதை வந்து 3 உடச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குட்டி ஜெல்லி இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை வந்து அந்த பாட்டிலுக்கு உள்ளே வந்து போட்டு விட்டுக்கோங்க. அந்த பாட்டிலில் பாதி அளவுக்கு இந்த மாதிரி ஜெல்லியை போட்டு விட்டதும் அந்த மூங்கில் ஸ்டிக்கை நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது வழியாக இந்த மாதிரி உள்ளே இன்செர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டாக இன்செர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஜெல்லியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ வந்து இந்த ஸ்டிக்குக்கு மேலே இன்னும் வந்து இந்த பாட்டில் ஃபுல்லாக வந்து ஜெல்லியை வந்து ஃபில் பண்ணி விட்டுருங்க. ஃபில் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான கீ செயின் ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் வந்து கீ செயின்ஸ்லாம் வந்து ஹேங் பண்ணி வச்சுக்க போகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கீ செயின்ஸையும் இதில் வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். நெயில் கட்டரு இன்னும் நம்மளுக்கு எது தேவைப்படுதோ அதெல்லாம் வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள். நான் வந்து நெயில் கட்டரையும் இதில் வந்து ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஸ்டிக் வந்து லெங்த் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கீஸ் வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் பாருங்கள். அந்த ஸ்டிக்கில் இன்னும் நிறைய கேப் இருக்குது. ஸோ அதை வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம கீஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் நிறைய கீஸை ஒரே ஸ்டிக்லேயே ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ நான் வந்து என்கிட்ட கொஞ்சம் கீஸ் தான் இருந்ததால் கொஞ்சம் கீஸை மட்டும் வச்சு உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.